அந்த கிவ்அவே ரிசல்ட்ட தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். யாருக்கு தான் குட்டி சிண்டுவ கொடுத்தீங்க? இதுக்கே வந்துட்டு திடீர்னு என்ன தோண ஆரம்பிச்சுன்னா நம்மளே வச்சுக்கலாமாங்கிற லெவல்ல தோண ஆரம்பிச்சு. When is your baby planning? எங்களுக்கு குட்டி கவியக்கா மது அண்ணா சீக்கிரம் வேணும். அதுல என்ன இப்பவே வர வச்சிடலாம். சாரி गाइस, இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். என்ன மாப்பிள்ள ஏன் சோகம்? வந்த கமெண்ட்டை பார்த்தியா? என்ன கமெண்ட்? நான் வந்துட்டு கிரிஞ்சு பண்ணுறேன்னா அக்கா நீங்கள் பேசும்போது அவனை பேச சொல்லாதீங்கக்கா, அவன் ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறான்னு சொல்கிறீங்க. சாரி கைஸ், இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். அப்படிதான் பேசுவேன். பின்ன என்னது, நான் அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ண முடியும்? நான் கிரிஞ்சு பண்ணுவேன், இன்னும் மெம்மேல கிரிஞ்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னடா புச்சரு, அண்ணன் கிரிஞ்சு பண்ணுறது உனக்கு பிடிக்கும்ல? ஐயோ சாமி, வேற நீங்க சொல்லுங்க, அண்ணன் கிரிஞ்சு வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். முதல் கேள்வியே ஒரு வியர்டான ஒரு கேள்வி. என்ன கேள்வி நீயே பாரு. நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? Of course we are. சொல்லு. We are love marriage. அடுத்த கேள்வியே வந்து ரிலேட்டட் டு இதுக்கு ரிலேட்டடா தான் வந்திருக்கு. கல்யாணத்துக்கு ரிலேட்டடான கேள்வி. அதாவது கல்யாணத்துக்கு ரிலேட்டட் மட்டும் இல்லாம ஏதோ அப்படியே பாபா படம் மாதிரி ஏதோ ஒரு ஆன்மீக ரிலேட்டடா வந்திருக்குது. ஸோ நீங்க வந்துட்டு ஜோசியம் வந்து ஒரு பீஸை காணும்னு எல்லாரும் தேடுவீங்க. அவங்க கீழே தான் படுத்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டே சச்சரவெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களா? அப்படி ஜோசியத்தை நம்புறீங்கன்னா லைஃப்ல எந்த மேட்டர்ல வந்துட்டு ஜோசியத்தை நீங்க ஓகே என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களா? ஸோ லைஃப்பில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டைமில் நீங்கள் ஜோசியத்தை நம்பி ஏதாச்சும் முடிவு எடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்துட்டு லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் இல்லையா? என் பேரண்ட்ஸ்க்கு லவ் மேலே பெரிய லைக் ஒரு அபிப்பிராயம் இல்லை. லவ் அதில் பெருசாக சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன சைன் அடித்து அவங்களோட, அதாவது எங்களோட ஓன் ரிலேட்டிவ்ஸு அவங்க யார் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட சன்னோ டாட்டரோ அவங்களுக்கு பண்ணி வச்சுருப்பாங்களே. ஸோ அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங்காக எடுத்துகிட்டு இருந்தப்போ டீப் டவுன் எனக்கு தெரியும் இவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு, இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நம்ம லவ் வந்துட்டு போய் கரை சேர்ந்துருமா ஒரு கல்யாணத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்துச்சு. ஸோ அதே என் ஃப்ரெண்டுட்டு நான் கேட்டப்போ அவன் எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஆஸ்ட்ரோடாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பு தான். ஆஸ்ட்ரோடாக் ஆப்பில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணி இந்த இதில் நீ போயிட்டு உன்னோட டவுட்ஸ்லாம் கேள்றா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, சரி என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ட்ரை அவன் சொன்ன அந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்தாங்க மீரான்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த பேர் கூட ஞாபகம் இருக்குது, ஏன்னா லைஃப்பில் பெரிய டெசிஷன் இல்லையா நான் இந்த லூஸை கட்டிட்டு வருது. ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இது பண்ணோன்னா அவங்க சில பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த், காவியோட டேட் ஆஃப் பர்த். நான் அதுக்கிட்ட கேட்டேன், ஃபஸ்ட்டு கேள்வியே கல்யாணங்களுக்குள்ள நடக்குமா, ஏன்னா நாங்கள் லவ் பண்ணுறோம் பட் நான் உண்மையிலே நான் கல்யாணம் பண்ணிக்குவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே பேசிக்காக இருந்துச்சு. அதை கேட்டேன். சொன்னோன்னே வந்துட்டு டபாரன்ட்டு ஒரு ஆன்சர் வந்துச்சு, நீங்கள் இந்த வருஷத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே எட்டடா இது இந்த வருஷத்தோட சேர்த்து அந்த மாசத்தோட சேர்த்து சொன்னோன்னே எனக்கு ரொம்ப அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணி சொல்றப்பதான் எனக்கு கப்புன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே, ஏன்னா எனக்கும் எந்த பாயிண்ட்லேயும் எனக்கு ஒரு ஹோப்பே இல்லையா அப்படிங்கிறப்ப சரி ரைட்டை சொன்னது ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா. அதுக்கடுத்து என்ன நான் கேட்டேன்னா, எங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற, ஏன்னா அதுதானே பெரிய முட்டுக்கட்டை. ஸோ அதுதான் நாங்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக நான் ஃபீல் பண்ணது. அது நடக்குமா நடக்காதான்னு அந்த ஒரு கொஸ்டின் கேட்டப்போ அது வந்துட்டு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்லுச்சு. டேய் ஆமாம், உங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உனக்கு கல்யாணம் நடக்கும், போய் நிம்மதியாக படுத்து தூங்குடான்னு சொல்லுச்சு. எனக்குன்னா சந்தோஷப்படுறதா இல்லை இதை நம்புறதா, பட் ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அது சொன்னது ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருந்துச்சு. பட் டேஸ் பாஸ்ட் ஆன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மா வந்துட்டு அது பேசி ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸ் தெரிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டு டே யாரையும் லவ் பண்ணுறியா என்னன்னு சொல்லு, ரொம்ப போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற என்னன்னு சொல்லு, பார்த்து இது பண்ணிக்கலான்னு சொன்னால் அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு சீரியஸ்லி அது அப்பதான் அந்த ஆப்பையே நம்பணும்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆஹா அவன் சொன்னது உண்மைதான்டா அப்படின்னு. ஆஸ்ட்ரோடாக்ல நம்ம போய் வெறும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தா போதும்,
புட்டு புட்டு வச்சிருது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட் பண்ணாங்க, எங்கள் 2 பேர் பேரண்ட்ஸும். ஸோ அடுத்து பிளா பிளா பிளா. ஸோ அந்த கதைகள் எல்லாமே நம்ம லவ் ஸ்டோரியில் பார்த்துருவோம். அது தனி ட்ராக்கு. எங்கள் லைஃப்பில் வந்துட்டு எப்பப்பெல்லாம் ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணுமோ அப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணி தான் எங்களோட டெசிஷன்ஸ் நாங்கள் எடுப்போம். அது மட்டும் இல்லை, யூஸ் பண்ணும்போதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, அந்த ஃபஸ்ட்டு சேட் பண்ணுறோம்ல, அந்த ஃபஸ்ட்டு சேட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அந்த லிங்க் டச் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அக்கா, வாட் இஸ் த ரீசன் டு ஃபாலிங் லவ் வித் மதுவண்ணா? ஆக்சுவலாக நானே இந்த கேள்வியை வந்துட்டு காவியாட்ட கேட்டதில்லை. லவ் பண்ண தெரியாம லவ் பண்ணிட்டேன். தலையெழுத்து. என்ன பண்ண சொல்றேன் பாரா கொடுமை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இது சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆன்சர் என்னன்னா, ரொம்ப துருன்னு இருந்தாப்ல, ஃபன்னி காய் அப்படின்னு நினைச்சியா? ஃபன்னி கை தான் நான். ஃபன்னி காய் அப்படின்னு நினைச்சா கடைசியில இது ஒரு ஜோக்ஸ் அபார்ட், ரொம்ப கைண்ட், டவுன் டு எர்த் பர்சன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த பெரிய டெரர் பீஸ் கிடையாது, டம்மி பாவா. அதனால டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு அக்கா சொல்லுவாங்க. லவ் ஸ்டோரியில் சொல்கிறேன், எப்படி விழுந்தேன், காதலில் விழுந்தது எப்படி அப்படின்றத நான் லவ் ஸ்டோரியில் சொல்கிறேன். ஓகே, இப்பயே சொல்லிட்டோம்னா அப்போ என்ன பேசுறது, விறுவிறுப்பாக இருக்காது. அடுத்த கேள்வி, மேல் ஷின்ட்டு வாங்குங்க. ஓய்யோ, இதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அப்படி பைத்தியமாயிருவேன் நான். இல்லை, ஆக்சுவலாக ஒரு விஷயம் தான் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, நம்ம ஃப்யூச்சரில் நிறைய பிளான் வச்சுருக்கிறோம். என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டால்மேஷன் மேல் ஷின்ட்டு வேணாம், கீழ் ஷின்ட்டு வேணாம், மூடிக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போலாம். வாடா, வந்துட்டான் 101. பதில் சொல்லிக்கிறேன். ஸோ அதான் ஒரு பெரிய ஒரு வீடு, ஒரு கார்டன் ஸ்பேஸோட ஃபியூச்சர்ல தம்பி 50 வயசு 60 வயசுல பிளான் வச்சிருக்கிறேன். இந்த பிளான் இருந்துச்சுன்னா நான் 50 வயசுல உனக்கு டைவர்ஸ் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். I am having 101 pets with me, 100 chintu with me. அக்கா, உங்க லவ் ஸ்டோரி எப்பதான் சொல்வீங்க? கூடிய சீக்கிரம், விரைவில். How are you managing your pets? இப்படிதான் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க லைவ்லயே. நாங்க எங்க அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுங்க தான் எங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உங்க சேவிங்ஸ் மந்த்லி பட்ஜெட்லாம் சொல்றீங்களா? ஆக்சுவலாக நம்ம வீட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு காவியாஜி தான். மந்த்லி சேவிங்ஸ், மந்த்லி பட்ஜெட்னா, சேவிங்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து சின்ன அந்த சீட்டெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, நகை சீட்டு, இன்சூரன்ஸு, அந்த மாதிரி. இன்சூரன்ஸ் பற்றிலாம் எனக்கு பெருசாலாம் தெரியாது, சும்மா சொல்கிறேன். இன்னும் நம்ம அதுக்குள்ளே பெருசாக டெப்த்தாக இறங்கலை. ஆமாம், இப்போதைக்கு இந்த குட்டி சீட்டு, இந்த சேவ் பண்ணுறது, இந்த நகை சீட்டு, பேங்க்கில் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பித்து சேவ் பண்ணுறது, நகை சீட்டு, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சேவிங்ஸ் பார்ட்னா அதுதான். அடுத்தது உண்டியல், பேசிக்காக உண்டியல். நாங்கள் வந்துட்டு நம்புறது உண்டியல். மாதம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட பெரிய சின்ன உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்தாலும் போதும், 5,000 ரூபாய் வந்தாலும் இல்லை, ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சு பாருங்க. 5,000 ரூபாய் வந்தாலும் 100 ரூபாய் எடுத்து வச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஒரு 5 மாசத்துல பெரிய அமௌண்டா தெரியும். நமக்கு இல்லை இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெம்பா தெரியும். அனுபவிச்சு சொல்றோம், ட்ரை பண்ணி பாருங்க, அனுபவத்துல சொல்றேன். அதனால சேவிங்ஸ் வந்து அப்படி போயிட்டு இருக்கு. மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் எப்படி போட்டுக்குவோம் அப்படின்னா, ரெண்ட்டு, இஎம்ஐ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து தனியாக எடுத்து வச்சிருவோம். அதை தொடவே மாட்டோம், கரெக்டாக இருக்கும். சேவிங்ஸ்னு சொல்லிட்டு சின்ன பாட்டு இருக்கும்ல, அதையுமே எடுத்து அதையும் தனியாக வச்சிருவோம். மிச்சம் இருக்கிற காசு இல்லதான் வாழணும், காசே இல்லையா ஏழைதான் நம்ம அப்படிங்கிற அந்த மாதம் நம்ம ஏழை அப்படின்னு இருந்துக்கிறது. மற்றபடி அந்த ரெண்ட்டு, இஎம்ஐ, சேவிங்ஸ் இது 3தையும் வந்து அப்படியே தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுருவோம். இன்னொன்று வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது தான் நம்மளோட செலவுக்குரிய காசு. இதில் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணி ஆட்டம் போட்டு ஜாலியாக இருந்துக்கலாம். தனியாக எடுத்து வைக்கிற காசு, அதாவது சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்கிற காசு, இஎம்ஐன்னு எடுத்து வைக்கிற காசு, அதை தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது, நீங்கள் இன்னும் எவ்வளோ டாக்ஸ் வாங்குவீங்கக்கா? அதான் நான் சொல்லிட்டேனே, எத்தனை தடவை நான் சொல்றது, 101 வாய்ப்பில்லை, வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி, உங்களோட ட்ரீம் என்னக்கா? அக்காட்ட தானே கேட்டாங்க, நீ எதுக்குப்பா யோசிக்கிற? ட்ரீம்னு பார்த்தா நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை,
அது எங்கெங்க இருக்கு இப்பெல்லாம். அதனால நிம்மதியா ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வந்து ஒரு பெரிய லக்ஸூரியஸ் லைஃபா தான் இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை கிடையாது. வாழணும், நிம்மதியா வாழணும். எந்த ஒரு இந்த ஹெல்த்து வெல்த்து இது ரெண்டுத்துலேயும் குறைவு இல்லாமல் வாழணும், அவ்வளோதான். வேற எந்த ட்ரீமும் கிடையாது. நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலனாலும் நான் சொல்கிறேன், ஜாலியாக இருக்கணும் சார், ஜாலியா இருக்கணும். அக்கா, ஷின்டு, புச்சர் அண்ட் ரியா இவங்க 3 பேர் என்ன மாதிரி கேரக்டர்? லைக் துருவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ பார்க்குறீங்களே, துரு 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 துரு. இவங்க இருக்கிற துருவில் நீங்கள் இரும்பு கிட்ட போய் எங்கே வச்சிங்கன்னா அந்த இரும்பே துரு பிடிச்சி போயிடும், அவ்வளோ துரு துருன்னு இருப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் புச்சர், இவன் தொல்லை எனக்கு தாங்க முடியல, யாராவது என்னை தத்து எடுத்துக்கிறீங்களா? ஹாய் அக்கா, யோர் பெட்ஸ் ஆர் மை ஃபேவரட். வென் இஸ் யோர் பேபி பிளானிங்? ஆக்சுவலாக பேபி பிளானிங் இப்போதைக்கு இல்லை. நம்ம நிறைய ஃபினான்ஷியலாகவும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. லைஃப் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் லவ் பண்ணுறோமா, கல்யாணம் பண்ணுறோமா, அதுக்கு அடுத்து குழந்தை பெற்றுக்கிறோமா, அது இல்லை. பட் அது இருக்கிறதும் தப்பு இல்லை. பட் எங்களோட டைரி, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டைரி இருக்குதுல்ல. ஸோ எங்களோட டைரியில் குழந்தை பெற்றுக்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். பட் அது இப்போது வேணாமே. ஸோ நாங்கள் லவ் பண்ணுறப்ப நம்ம ஃபோனில் பேசிக்கிட்டு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம நடத்தணும். அது எல்லாமே நம்ம அந்த பக்கெட் லிஸ்ட்டில் டிக் பண்ணி வரும்போது அந்த பக்கெட் லிஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த பக்கெட் லிஸ்ட்டுக்கு இன்னும் அந்த டைம் வரல. ஸோ நீங்கள் எல்லாம் ஆசையாக கேட்குறீங்க, லவ்வபுளாக கேட்குறீங்க. கஷ்டமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு. கஷ்டமாக தான் கூடிய சீக்கிரம் ஆமான்னு சொல்லிடுவோம். கொஞ்சம் பொறுத்திருங்க ப்ளீஸ் எங்களுக்காக. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் யுவர் லவ் ரைட் நவ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மேட்டர்ஸ் டு யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட்? எனக்கு ரைட் பேக் ஃபஸ்ட்டு டே எப்படி லவ் ஃபீல் ஆச்சோ அதை விட அதிக மடங்கு தான் இப்போ ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நான் பார்த்தப்போ வந்து அந்தளவுக்கு லவ் இல்லைன்னு தான் சொல்லலாம், டு பி ஃப்ராங்க். நாட்கள் ஓட ஓட தான் எங்களுக்குள்ள அந்த லவ்வே ரொம்ப டெவலப் ஆச்சு. அந்த கஷ்டப்பட்டது, ஹாப்பினஸ், சோகமான நாட்கள், இதெல்லாமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்து வாழ்ந்து வளர்ந்து வந்ததுனால தான் எங்களுக்குள்ள லவ்வே ரொம்ப அதிகமாச்சு. ரைட் நவ் அப்படின்னா இப்போ தான் எங்களுக்குள்ள லவ்வே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட. வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட்? சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு இது வரைக்கும் எதுவுமே நடந்ததும் கிடையாது லைஃப்பில். சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கார விரும்பி கிடையாது, நான் ஒரு இனிப்பு விரும்பி. ஆனால் என்னையவே ஒரு அண்டா மிளகா பொடியை போட்டு சமைக்க வச்சு, சாப்பிட வச்சு, வயிற்றால போக வச்சு, என்னைய நாஸ்தி பண்ணி இப்போ என்னால் காரம் இல்லாமல் இருக்க முடியலை. அப்படி ஆயிட்டேன் நான். இதை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறதா இல்லை அதுவே பழகிருச்சு அப்படின்னு சொல்கிறதா என்ன தெரியல. காரம் இல்லாமல் சாப்பிட முடியுமா மக்களே? நீங்களே சொல்லுங்கள். அதாவது நான்லாம் வந்துட்டு ஷெஸ்வான் ரைஸ் சொல்லிடுவேன், ஷெஸ்வான் சிக்கன் ரைஸ் சொல்லிடுவேன். சொல்லும் போது எனக்கு உருது பாருங்க. ஷெஸ்வான் சிக்கன் ரைஸ் ஊறும் தின்னுட்டு அப்புறம் வந்து ஏதோ 60 வயசு கிளட்டு பய மாதிரி. எனக்கு கூட அப்படிலாம் வராது. இல்லை, ஷெஸ்வான் ரைஸ் சொல்லி அண்ணே இந்த ஷெஸ்வான் ரைஸில் இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்லெட்லாம் போட்டால் பெப்பர் தூக்கலாம். இந்த டேலாக்லாம் சொல்கிறது ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும்ல. ஸோ காரம் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். பட் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இப்போ நிறையா நான் மாற்றிக்கிட்டேன். நான் நிறையா மாற்றிக்கிறேன். எங்கள் வீடு உண்மையிலே இது சொல்கிறது ஒரு ஹெல்த் கன்சர்ன்லாம் சொல்லுது. ஸோ காரம் சாப்பிட்றீங்கன்னா ஓகே, ஒரு வயசு ரொம்ப மைல்டாக அப்படியே பருப்பு சாதம், நெய் சாதம், தேங்காய் சாதம் அப்படி சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைய மிளகாச்சோறு நல்லா மிளகாவை அள்ளி போட்டு முதல்ல நான் சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அந்த ஜெயம் ரவி சாப்பிட்ற மாதிரி பழகிருச்சு. இன்னும் என்ன சொல்லலாம்னா, நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டேஸில் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அந்த டைம்லாம் வந்துட்டு இட்லி பொடி வாங்குறது கூட காசு இருக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜெலாம் நாங்கள் கடந்து வந்துருக்கிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் அப்போலாம் தோசை சாப்பிட்ணும், தோசை பொடி வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் பொடி வாங்குறது கூட காசு இருக்காது, என்ன பண்ணுறது தெரியாது. ஆனால் மிளகா பொடியும் உப்பையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கின காலம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் செம்ம. பட் நிம்மதியாக தூங்கின மேன், நான் எரிச்சலோட தான் தூங்கினேன். பட் ஆனால் சீரியஸாக அது பெஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் மிளகா பொடி, உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெயை ஊற்றி தோசையை சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டவ தானே நீ? சொல்லு, ஏய் உண்மையை சொல்லுவோம், மனசோடு சொல்லு. நல்லா தான் இருக்கும். அப்படி வா வலிக்கு. அடுத்த கேள்வி, அக்கா புச்சர் அண்ட் ரியாவோட ப்ரைஸ் சொல்லுங்கக்கா ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
புச்சரோட ப்ரைஸ் வந்து 16,000. அதே விலை தான் ரியாவும். ஏன்னா அவர் மேலு, இவங்க ஃபீமேலு ஒரு 1000 மட்டும் குறைச்சாங்க ஃபீமேல்ன்றதுனால, அவ்வளோதான். அடுத்த கேள்வி, அக்கா புச்சர் ரியா ஷின்ட்டுக்கு நீங்கள் ஹோம்மேட் ஃபுட்ஸ் என்னென்ன கொடுப்பீங்க, ஏதாவது ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. இல்லையா? சரி, அடுத்த கேள்வி போயிரு. கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கணும். அதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பம்கின், முட்டை, இது 3ஐயும் சேர்த்து போட்டே வேக வச்சிடணும். அப்பப்போ கேரட் பீன்ஸும் உள்ள கிடக்கு. கேரட் பீன்ஸும் உள்ளே போட்டுக்கலாம், பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம், ஸ்பினச் வந்து பாலக்கீரை மட்டும் போட்டுக்கலாம், என்னன்னாலும் போட்டுக்கலாம். மீன் வேணுனாலும் மீனும் போட்டுக்கலாம், சிக்கன் வேணா சிக்கன் போட்டுக்கலாம். பட் முள் இல்லாத மீனா பார்த்து வாங்குங்க. முள் இருந்தா கொஞ்சம் முள்ள ஈஸியா எடுக்கிற மாதிரி மீன் கூட வாங்குங்க. ரொம்ப அப்படியே கொச்சமச்சன் இருக்க முள்ளு மீன் வேண்டாம். சோறுன்னு சொன்னது வந்துட்டான் பாத்தீங்களா பய, அங்க நிக்கிற யூ ஆர் மை பாய், வெரி குட். என்னடா சோத்துக்கு சத்தோட இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா தண்ணி நிறைய வச்சு, எப்பயுமே ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பீங்கன்னா அப்போ 3 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வச்சு, இந்த மெயினாக அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கணும். பம்கின், ஸ்வீட் பொட்டேட்டோ, எக்கு, இது மெயினாக இருக்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சிக்கனு, லிவர் அது இதுன்னு போடுறது உங்கள் இஷ்டம். மட்டனில் அது வரைக்கும் நான் கொடுத்ததில்ல. ஃபிஷ் கொடுத்துருக்கேன், சிக்கன் கொடுத்துருக்கேன், லிவர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கோகோனட் ஆயில் விட்டு நல்லா விசில்ஸ் 3 விசில் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் மேஷ் பண்ணிடணும். மேஷர் வச்சு அப்படி இருக்கும். நான் எனக்கே எச்சி வரும். சாப்பிட்டாலாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனா நான் சின்ன வயசுல பெடிகிரிலாம் சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா? நாரப்பையில சுத்த நாரப்பையலா இருக்கீங்க. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படி சாப்பிட்டுருவானுங்க. அடுத்த கேள்வி போயிடலாமா? ஒரு நாள் ஃபுல்லா ஃபோன் இல்லாம இருக்கணும்னா யார் முதல்ல கதறுவா? அஃப்கோர்ஸ் மதுபாலன். என்னால இருக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னால இருக்க முடியுமா? முடியும். உண்மையா சொல்லு. முடியும். பாத்ரூமுக்கு உன்னால ஒரு நாளாச்சும் ஃபோன் இல்லாம போக முடியுமா? சொல்றா, பதில சொல்லு. இதெல்லாம் மென் திங்ஸ், சரியா? இவங்களுக்குலாம் புரியாது நம்ம ஏன் ஃபோன் எடுத்துட்டு போறோம். அதெல்லாம் நம்ம மூடு, நீ எதுக்கு எடுத்துட்டு போறோன்னு எனக்கு தெரியாதா? எங்களுக்கு குட்டி கவியக்கா மது அண்ணா சீக்கிரம் வேணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன, இப்பயே வர வச்சிடலாம். Your most favorite picture with your pets? Final, we have come to the end. ஒரு வாரம் உங்களெல்லாம் தவிக்க வச்சதுக்கு நாங்கள் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அக்கா, அந்த கிவ்அவே ரிசல்ட்டை தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். யாருக்கு தான் குட்டி சிண்டுவை கொடுத்தீங்க? ஸோ கிவ்அவேல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய நீங்கள் வந்துட்டு உங்களோட எதுக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்மளோட சப்போட்டா குட்டி, அதாவது ஷின்ட்டுவோட மினியேச்சர் வெர்ஷன் உங்களுக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களோட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க. நிறையா கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் உட்காந்து ஒன்றொன்னா படித்தேன். கமெண்ட்ஸ், டிஎம்ஸ் எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்தோம். அதில் என்ன எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம்னா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எங்களால் கொடுக்க முடியல. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ ஆப்வியஸாக அது ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லையா? நான் ரொம்ப 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 செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒரு வின்னர் வந்துட்டு, பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த பாப்பா வந்துட்டு எங்ககிட்ட இருந்தது. ஆமாம், ஒரு வாரம் நான் ஏதாவது 1-2 நாளில் வந்து முடிச்சு விட்டுறலாம். 1-2 பழக வேணாம், பழகிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிரும். 1-2 நாளில் முடிச்சு விட்டுறலாம். இவனுங்களும் பழகக்கூடாது அவ கூட, நம்மளும் ஃபீல் பண்ணுவோம், குட்டீஸும் ஃபீல் பண்ணுவாங்க. பழக வேணாம், 1-2 நாளில் முடிச்சு விட்டுறலாம் அப்படிதான் நினச்சோம். ஆனால் நீங்கள் அனுப்பின அந்த அன்பு, பாசம், உங்கள் ஆர்வம் எல்லாமே புரிஞ்சிச்சு எனக்கு. எல்லாருக்குமே கொடுக்க முடியல. இனி அடுத்தடுத்து நிறைய கிவ்அவேஸ்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எல்லாருக்குமே எங்களால் கொடுக்க முடியல. அதுக்கு தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப, அதாவது ஒரு 4-5 பேரை தான் நாங்கள் ஆக்சுவலாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆமாம், எல்லாமே எனக்கு வந்துட்டு லைக் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. சரி கவி இவங்களுக்கு கொடுக்கலாம்ல, ஸோ இவங்களுக்கு கொடுக்கலாம்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல, ஸோ இதனால இவங்களுக்கு கொடுக்கலாம்ல சொல்லிட்டு அப்படியே நான் பார்க்க நாள் போயிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அதுதான் டிலே. ஒரு கட்டத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு திடீர்னு என்ன தோண ஆரம்பிச்சுன்னா நம்மளே வச்சுக்கலாமாங்கிற லெவலில் தோண ஆரம்பிச்சு. ஈவன் நீங்கள் கூட நிறைய கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ பார்க்குற உங்களுக்கே அந்த இது வரும்போது கூட இருந்த எங்களுக்கு அது வரும். ஆனால் மெயின்டைன் பண்ண முடியாது வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தேன். பப்பியை கண்டிப்பாக யாருக்காவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக இந்த கிவ்அவே வந்துட்டு பப்பி ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே கனல்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட மெயின் பிரான்ச் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. பட் அவங்க ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவ், பட் ஆனால் ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு அவங்க லைக் பப்பீஸ் எல்லாம் ஷிப்
ஷிப்பிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் புச்சர் மாதிரி ஒரு குட்டி வேணும்னு கேட்டாலும் ஷிப்பிங் பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் பப்பி உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துரும். அப்படி ஷிப்பிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும்ல, ஸோ இவங்க ஜென்யூனான ஒரு பர்சனா என்னங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ நீங்கள் நேர்லேயும் போய் பார்த்து வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ சென்னையில் இருக்கிறீங்க, அவங்க கெனால் கோயம்புத்தூரில் இருக்குன்னா நீங்கள் வீடியோ கால்லையோ இல்லை எதுலையோ நீங்கள் பார்த்து பேமெண்ட் நீங்கள் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆள் தான். அவங்க காண்டாக்ட் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா குட்டி பட்டாணிகளை போய் தூக்கிட்டு வரணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கம்மிங் டு த கிவ் அவே பார்ட், ஸோ இவங்க தான் நம்ம ஸ்பான்சர் பண்ணாங்கிற தாண்டி ஸோ அவங்களுமே எங்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பார்த்து கொடுங்க, ஏன்னா ஒரு அபேண்டன் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு பேர் அது. ஆமாம், ப்ரீடர்ஸ் கிட்ட போய் மாட்டிடுவாங்க, அபேண்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஆசைக்கு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அபேண்டன் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே என் மைண்டில் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு 1 to 2 வாரம் இருக்கும்ல பாப்பா நம்ம வீட்டில் இருந்து. ஸோ எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் இது பண்ணோம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க அந்த ஒரே வாரத்துக்குள்ள நம்ம ரியா வந்து அவங்க நம்மளுக்கு ஏதோ தங்கச்சி வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சி இந்த பொம்பளை பிள்ளையும் அந்த பொம்பளை பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு ஒரே ஜோடி போட்டு பூ பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலேன்னு ஒரே ஆட்டம். அந்த ஒரே வாரத்தில் புச்சரை முழுசா மறந்துட்டா இவா. சீரியஸாக இப்போ விளையாண்டுட்டு இருக்கால, புச்சரோட விளையாண்டுருந்தால. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, லிட்ரலி 2 பேரும் டேக் ஆகி புச்சரை கழட்டி விட்டாங்க. புச்சர் கொஞ்சம் கோவம்லாம் கூட பட்டான், கோவப்பட்டு ரியா கூட சண்டை போட்டான், ஷிண்டு கூட சண்டை போட்டான், ஏன் கூட சண்டை போட்டான். ரொம்ப புச்சரே மாறிட்டான். எனக்கு பயமாயிருச்சு, அதுவும் வேறு எங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி வித் ஹார்ட் ஹார்ட்டட் பட் ஆல்சோ எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரி, ஒருத்தவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு லைக் உங்கள் எல்லோரும் இங்கே செலக்ட் பண்ண முடியல, பட் அதுலேருந்து ஒருத்தவங்களும் நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து ஒரு குட்டி பட்டாணி அவங்க வீட்டில் போய் வளர போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதை கண்கூட வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். ஸோ அதெல்லா கிளிப்பிங்ஸும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபைனலாக இவங்க தான் அந்த வின்னர் ஃப்ரம் பாண்டிச்சேரி, ஸ்டெல்லா இவங்க பேர். இவங்க ஆக்சுவலாக ரொம்ப ஆசைப்பட்டாங்க போல். இவங்கக்கிட்ட ஏற்கனவே 2 பக்ஸ் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே வந்து மேல் தான் நினைக்கிறேன். 2 பேருமே இறந்துட்டாங்க போல். 2 பேருக்குமே ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் வயசாகி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களும் அந்த ரிமெம்பரன்ஸ்லேயே இருந்திருப்பாங்க போல். கரெக்டாக இவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ வாங்கிட்டு போனதுக்கப்புறமும் அவங்க நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ நான் நினைச்சேன்ல இந்த மாதிரி பெரிய கார்டன் ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அங்கே நம்ம குட்டிங்களை விளையாட விடணும் வளர விடணும்னு நினைச்சோம்ல, ஆனால் அந்த குட்டி போய் அதெல்லாம் அங்கே அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லிட்ரலி எனக்கு ரொம்ப பர்சனலாகவே நான் ரொம்ப கரெக்டான ஒரு பர்சன்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கொடுக்குறப்ப கூட தோணல. பட் அடுத்தடுத்து அவங்க எனக்கு அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு இன்னும் எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை. ஆனால் யாரை நீங்கள் ரொம்ப மனசுருகி மெசேஜ் பண்ணீங்களோ இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி என்னக்கா நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னு தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தப்பாகவும் நினச்சிடாதீங்க, கோச்சிக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒன் ஆஃப் த கிவ்அவே தான். இதுதான் ஃபர்ஸ்ட் கிவ்அவே. இதுக்கப்புறம் நம்ம நிறைய கிவ்அவேஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிவ்அவேலையும் நீங்கள் ஏதாவது ஒரு வின்னர் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அடுத்தடுத்த கிவ்அவேஸில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு கூட நம்ம வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நிறையா பிளானிங் இருக்குது. அடுத்தடுத்து நிறையா கிவ்அவே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு கிவ்அவே வச்சு எதையுமே முடிவு பண்ணிடாதீங்க. அண்ட் வின் பண்ணாமல் ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் சாரி. ஸோ நம்ம குட்டி பட்டாணி டீம்லேருந்து ஒரு ஆள் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அண்ட் நல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ அவங்கக்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் நீங்கள் கீழே போடுங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம வீடியோ வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதை போடுங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். வேற என்ன, அவ்வளோதான். அது மெயினான விஷயம் என்னன்னா, அவளை மிஸ் பண்ணிடுவாளோன்னு நினச்சா இவங்க சரியான கேமலியானுங்க. ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தெரியுது. ரவுடிரியா அப்படியே அவட்ட இருந்து இங்க மொட்டையை இங்க தள்ளி விட்ட மாதிரி அப்படியே அவளை மறந்துட்டு புச்சர் கூட ஜாலியா இருக்க ஆரம்பிச்சுட்டா. இல்லை இது ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தை தானே. இது புச்சருக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம், ஷின்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா மேபி நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்துக்கலாம். குழந்தை தானே. ஆனால் ஷின்ட்டு அவ்வளோ நாள் பழகாதவ, அவளை ஏறெடுத்து கூட பார்க்காதவ, என்னதான் அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நீ எனக்கு அடிச்சு வச்சிருவ அப்படின்னு பயந்துட்டு தான் ஓடிட்டு இருந்தா. அந்த கூடைக்குள்ளே வச்சுட்டு லாஸ்ட் மொமெண்ட் அவங்க கிளம்பும் போது அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆயிடுச்சு போல. கிட்ட போய் மூந்து பார்த்துக்கிட்டு இருந்தா, கிளம்புறியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ கிவ்அவேயோட வின்னர் இவங்க தான். நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும்
தெளிவாக பதில் சொல்லியிருக்கோன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே எதுவும் கேள்விகள் இருந்தால் அடுத்த Q&Aல சந்திப்போம். ஸோ அடுத்தடுத்த கிவ்அவேஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மனசை தளர விடாதீங்க அண்ட் கோச்சிக்காதீங்க. ஐ எம் சாரி அண்ட் தேங்க்யூ எல்லாருமே கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பி இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிவ்அவேலேயே. அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமே.